தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் 9:45 எல்லா நிகழ்ச்சிகளும் நிறைவு பெற்று ஒரு 9:50-55 இஷா தொழுகை நடைபெறும் உள்ளது நான் கேட்டுட்டு தான் பேச ஆரம்பிக்கிறேன். அதனால் பேருரையெல்லாம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. أما بعد. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, சஅதியா என்பது ஒரு கோத்திரத்தினுடைய பெயர். ஒரு கோத்திரத்தின், அரபு நாட்டு கோத்திரத்தினுடைய ஒரு பெயரையே சனதாக பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அருமையான பிள்ளைகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு, நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமுடையும் பேரின்ப பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்பத்தோடு பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹுடைய திரு லிகாவையும் திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு, சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள், உஸ்தாதுமார்கள், மஷாயிகமார்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி, ஒளிமயமாக்கி, விசாலமாக்கி, அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் அல்லாஹ் ஒளிமயமானதாகவும், ரவுலாவோடு தொடர்புள்ளதாகவும், மணவரையை விட சிறந்த அறையாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கடந்த
2021 வருடம் 3வது மாசம் 3வது தேதி ஒரு மாலை நேரம் கண்ணியத்திற்குரிய காலி ஹஸ்ரத் அவர்களும் உலமாக்களும் இந்த கோட்டாரனுடைய ஒரு பகுதியில் ஒரு வீட்டினுடைய மாடியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹஸ்ரத்தெல்லாம் ஏறி அங்கிருந்து ஹலீமத்து சாதியாவின் உதயம் தொடங்கியது. அன்றைய தினத்தை நானும் ஹஸ்ரத்தும் கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம். ஏன் என்று தெரியுமா? ஒரு மிகுந்த மனவேதனையோடு அந்த இடத்தில் அமர்ந்திருந்தோம். கோட்டார் என்பது பாரம்பரியம் மிக்க ஒரு இஸ்லாமிய ஊர். சாதாத்துக்களையும் நாதாக்களையும் நல்லடியார்களையும் வரவேற்று வாழ்த்து சொல்லிய ஊர். தமிழுக்கு இலக்கண நியதிகளோடு கவிதைகளை ஆற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஊர். ஷேகு தம்பி பாவலர் போன்றவர்களை போன்ற சதாவதானிகளை உருவாக்கிய ஊர். இந்த ஊரில் சுன்னத்துல் ஜமாத்திற்கென்று ஒரு மகளிர் மதரசா இல்லையே என்ற வேதனை அனைவர்களுடைய இதயத்திலும் படிந்திருந்த நேரத்தில் நம்முடைய இளம் உலமாக்கள் இதை கையில் எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறு நிகழ்வை வைத்து ஆரம்பித்தோம். சரியாக 4 ஆண்டுகளுக்கு பின்னால் மாயத்துங்க இருப்பான்னு நினைச்சும் காணோம். என் கையிலையும் ஹஸ்ரத்துடைய கையிலையும் சனதை தந்தார்கள். ஏன் இதை தருகிறார்கள்? பொதுவாக இப்படி சனதெல்லாம் சில இடங்களில் நாங்கள் கேட்டு வாங்கி வாசிப்பது, அதில் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமே என்று. அதில் உள்ள வாசகங்கள் பட்டமளிப்பு உரை என்று வருகிற பொழுது பட்டம் வாங்கிய அருமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வசியத்துகள், அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எங்களுடைய திட்டம் என்ன, எங்களுடைய கனவுகள் என்ன, அதை எங்களுடைய அருமை பிள்ளைகளுடைய இதயத்தில் பதிய வைப்பது. அந்த சனதில் இடப்பட்ட வாசகம் வனுசிஹா பிதக்வல்லாஹி ஃபிஸ்ஸிர்ரி வல் இலன் வல் அமலிஸ் ஸாலிஹ் அப்படின ஒரு வாசகம். அடுத்த வாசகம் வனஸ்அலுல்லாஹல் அலீம அப்படின ஒரு வாசகத்தை போட்டுட்டு, பொதுவாக அந்த சனதெல்லாம் எழுதுகிற சமயம் ஹஸ்ரத்துக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு முக்கியமான ஆட்கள்கிட்ட போட்டு அந்த வாசகத்தில் 1000 கருத்துக்கள் இருக்க வேண்டும். வனஸ்அலுல்லாஹல் அலீம் என்ற அலீம் என்ற வார்த்தைக்கு பிறகு என்ன அல்லாஹ்வுடைய 99 சிஃபத்துகளில் எதை இடலாம் என்று வருகிற பொழுது அல் ஹலீம்னு ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருக்கேன். வனஸ்அலுல்லாஹல் அலீம் அல் ஹலீம். ஏன் ஹலீம்? அலீம் நமக்கு பொருத்தம். இல்மை தந்தவன், இல்மை தரக்கூடியவன், கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவனாகிய அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம். இந்த 2 வாசகம் ஹலீம் என்பது ஹலீமத்து சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா, ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக்கிறோம். ஏன்னா ஹலீமத்து சஅதியா ரலியல்லாஹு அன்ஹாவை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உலகத்திலேயே எந்த குழந்தைகளாக எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் குழந்தை பருவம் என்பது ரசிக்கிற பருவம், குழந்தை பருவம் என்பது கொஞ்சுகிற பருவம். எங்கள் மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா. இவ்வளோ சொன்ன பிறகு இவ்வளோ சலாத்து போதாது இல்லாமல் கொஞ்சம் கூட சவுண்டை கொஞ்சம் ஏற்றுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை கண்மணி நாயகத்தை கரம் பிடிக்கிற பாக்கியத்தை ஆகிரத்திலும் தருவானாக, துன்யாவில் கனவிலும் நனவிலும் தருவானாக. மௌத்தாகிற பொழுது அந்த புனித முகத்தை பார்த்து கலிமா சொல்லி மௌத்தாகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அருமையான சகோதரர்களே, உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த அந்த அற்புதமான வழிமுறையை வைத்து நாம் சொல்லுகிறோம். இந்த 2 வார்த்தை வனுசிஹா, ஹா என்பது பிரதிப்பெயர் சொல். அவளை, அவளை என்றால் யார்? அதற்கு முன்னால் உள்ள வாசகம்
எங்களது அருமை சகோதரர் சகோதரி இன்ன பெயருடையவளுக்கு இதை நாங்கள் சான்றிதழாக இந்த பேப்பரை, இந்த காகிதத்தை வழங்குகிறோம். அந்த சகோதரிக்கு நாங்கள் வசியத் செய்கிறோம். வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் நீங்கள் தக்குவாவோடு இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் வசியத் செய்கிறோம். அருமையான தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இந்த மதரசாவில் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி அதன் மூலம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சஅதியா என்ற பட்டம் எதில் போடுறதுக்கு திருமண கார்டில் என்ன ஆலிமா சஅதியா அவ்வளவுதான். அதோடு முடிந்து விடுவதற்கு அல்ல. நீங்க அந்த கார்டில் போடாட்டாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் என்னருமை சகோதரியே, நீங்கள் இறையச்சத்தோடு வாழுங்கள். இறையச்சம் என்றால் என்ன? வெளிப்படையான இறையச்சம். கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சென்ற இறையச்சத்துக்கெல்லாம் நாம் போகல, வெளிப்படையான இறையச்சத்துக்கு வருவோம். கௌசுல் ஆலத்துடைய மௌலுதி ஒரு அற்புதமான மௌலுது. அது மஹ்மூது தீபி ரலியல்லாஹு அன்ஹு எழுதினாலும் கையெல்லாம் கௌசுல் ஆலத்துடைய கரமாக இருந்திருக்கும் என்று நினைக்க வேண்டியது வரும். எல்லா மௌலுதிற்கும் துஆ இருக்கும். ஆனால் முஹியுத்தீன் மௌலுதினுடைய துஆ கௌசுல் ஆலத்துடைய துஆ. அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபித் துன்யா வல் ஆখিরা மின் அஹ்லி விலாயத்திக் வம்லா குலூபனா பினூரி மஅரிஃபத்திக். அற்புதமான வார்த்தைகள். அதுல தக்வாவுக்கு பலது போடுவார்கள். ஆனால் என் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹலீமத்து சஅதியாவின் மூலம் சொல்வது இம்திசாலுல் அவாமிர் வஜித்தினாபுன் நவாஹி. அல்லாஹுவால் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்தவைகளை நீங்கள் தடுத்து உங்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும். அருமையானவர்களே, சனதிற்கு முன்னால் சிறப்புரையில் சொன்னார்கள், உங்களுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என் இறை தூதர் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா. அருமையான சாதியாக்களுக்கு நாங்கள் வேண்டுவோம், உங்கள் வீடுகளில் மௌலிது ஓத வேண்டும், உங்கள் வீடுகளில் புர்தா முழங்க வேண்டும், உங்கள் வீடுகளில் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் படிக்க வேண்டும், உங்கள் வீடுகளில் புர்தா முழங்க வேண்டும், உங்கள் வீடுகளில் குர்ஆனுடைய ஆயத்துகள் முழங்க வேண்டும், உங்கள் வீடுகளில் நாதாக்களுடைய திருநாமம் புகழப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அருமையானவர்களே, பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்ற அந்த திருவசனத்தை வாங்கிக் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. சிறு வயதிலேயே ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். உம்ராவுக்கு செல்லுகிற பொழுது ஹிரா ஒன்று ஏறுங்கள். நான் முதல் தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற சமயம் ஹிரா ஏறிட்டேன். ஏறி அங்கேயே கொண்டு போய் ஒரு முசல்லாவை விரித்து தொழுது, அந்த முசல்லாவை எனக்கு தொழுதுக்காக வேண்டி வச்சிருக்கிறேன். ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வசியத் மாதிரி சொல்லுது. போன உடனே ஒரு முசல்லா வாங்கிருங்க, போகிற இடங்களை எல்லாம் அதை போட்டே தொழுங்கோ. தொழுதுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அது எனக்கு முசல்லா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக்கை தருவானாக. ஹிராவில் இருந்து யா அய்யுஹல் முஸம்மில், அதே போன்று யா அய்யுஹல் முத்தஸிர், இதற்கு முன்னால் இக்ரா என்ற ஆயத்தை வாங்கிக் கொண்டு வருகிறார்கள். என் கண்மணி நாயகத்தை திருப்தி விடுவதற்கு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அவங்களுடைய கல்பை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ்வால் முடியாதா? ஏன் கண்மணி நாயகத்தினுடைய இதயம் அவ்வளவு பலகீனமான இதயமா? அப்படி ஒன்று நாம புகாரில பாடம் நடத்தியது இல்லையே. சிலர்களெல்லாம் என்னெல்லாமோ சொல்லுவாங்க, மா அனபி காரினுக்கு எனக்கு ஓத தெரியாது என்று அரபிக் இலக்கணத்துக்கு மாற்றமான அர்த்தமெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நம்ம உஸ்தாதுமார்கள் அப்படி படித்து தரலையே. கண்மணி நாயகத்தை திருப்திப்படுத்துவதற்கு அல்லாஹ்வால் முடியாதா? ஏன் கண்மணி நாயகத்தினுடைய இதயம் அவ்வளவு பலகீனமா? வாங்கிக் கொண்டு யாரிடத்தில் வர வைக்கிறார்கள்? சய்யிதா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் அல்லாஹ் வரவழைக்க வைக்கிறான்.
எப்படி வரவேற்கிறான் தெரியுமா? ஜம்மிலூனி ஜம்மிலூனி. அருமை தாய்மார்களே, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு தாய், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக்கை தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளாம் சொர்க்கத்துக்கு போவோம்ல, போன்னு தைரியமாக சொல்லுவோம். நம்ம அமலை கொண்டெல்லாம் இல்லை. நம்முடைய நாதாக்கள் நமக்கு இருக்கிறார்கள், கௌசுலால நமக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள், என் முரீதை நான் கைவிட மாட்டேன். ரிபாய் நாயகம் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள், என் முரீதை நான் விடமாட்டேன். ஷாதுலி நாயகம் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள், என் முரீதை நான் விடமாட்டேன். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் போவோம். சொர்க்கம் போனால் இங்கே என்ன செய்யணும்? இப்போ லண்டன் போகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு கூகுளில் போய் அவ்வளோத்தையும் தேடி வச்சு 10 நாள் நமக்கு வாய்ப்புன்னா இந்த 10 நாள் எங்கெல்லாம் சுத்தணும் என்பதை நான் முடிவு பண்ணி வச்சுருவோம். சொர்க்கமில்ல போகிறோம். அப்போ ஒரு லிஸ்ட் தயாராகணும். இல்லை லிஸ்டில் என் கண்மணி உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியை பிடித்து விட்டு சொர்க்கத்தில் கொஞ்ச நேரம். சய்யிதா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து, உம்மா, உங்களை கொண்டுதான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பயப்படாதீர்கள் யா ரசூலல்லாஹ், வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, தஹ்மீலுல் கல்ல என்று தொடர்கிற ஒரு வாசகத்தையே வைத்து சய்யிதா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்மணி நாயகத்துக்கு ஆதரவு செய்யல வைக்கிறான் என்றால் என்ன தாய்மார்களே, உங்களை வைத்து கண்மணி நாயகத்திற்கு அல்லாஹ் சமாதானத்தை கொடுக்க ஒரு ஏற்பாட்டை பண்ணி வைத்தானே தவிர வேறொன்றுமில்லை என்பதை நாம் மிக தெளிவாக விளங்குகிறோம். அருமையான தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ சொர்க்கத்துக்கு போனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கணும். சையீத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கணும். நீங்க தானா யா அபூபக்கர்? என் கண்மணி நாயகத்தோடு நடந்தவர்கள், உட்கார்ந்தவர்கள் 1400 ஆண்டு காலம் இப்போ உள்ள கணக்கின்படி என் கண்மணி நாயகத்தின் பக்கத்தில் படுத்து கிடந்தவர்கள். அந்த கரத்தை கொஞ்சம் தாருங்கள், நாங்கள் முத்தமிடட்டும் என்று அப்படியே வரிசையா சஹாபாக்களுடைய வரிசை. இமாமுல் ஆலத்தை சந்திக்க வேண்டும், இமாமுன ஷாஃபிஈ, இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம், அப்படியே ஒரு பட்டியல். இது மாதிரியெல்லாம் ட்ரெயினில் ஏறி போக வேண்டியதில்லை, பஸ்ஸில் போக வேண்டியதில்லை. என் கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அல்லாஹ் டக்குன்னு அப்படியே ஒரு லிஃப்ட் மாதிரி தூக்கி அங்கே கொண்டு விட்டுருவான். எங்கே அசுத்தி இருக்குதுன்னு கேட்டுறாதீங்க, ஏற்பாடு அப்படி தான் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரமத்தை தரமாட்டான், சிரமத்தை தரமாட்டான். இப்படி ஒரு பாரம்பரியம் உங்களுக்கு இருக்கிறது. சனது வாங்கியதற்கு பின்னால் அருமை சகோதரிகளே, வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் உங்களுக்கு இறையச்சத்திற்கு மாற்றமாக எண்ணங்கள் வருமானால், நான் ஒரு ஷஹாதத்தை வாங்கி இருக்கிறேன். இதை நாங்களாக வாங்கவில்லை. மிகப்பெரிய ஆலிம்களிடம் பாக்கியாத்தில் ஓதிய ஹஸரத், நான் இன்றைக்கெல்லாம் நினைச்சு பார்ப்பேன், பாக்கியாத் என்று வருகிற பொழுது பெரிய பெரிய உஸ்தாத்மார்கள்ட்ட ஓதனும் ஓடி ஓடி நடந்த காலம். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கையும் தந்தான், தமிழகத்திலும் தந்தான், கேரளத்திலும் தந்தான். பெரிய பெரிய ஆலிம்களிடம் ஓதிய உஸ்தாதுடைய கரங்கள், எங்க கரங்கள்லாம் எப்படின்னு எங்களுக்கு தெரியல, அந்த கரங்களில் இருந்து வந்த அந்த ஷஹாதத்தை உங்கள் கைகளில் வைத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தக்வாவுக்குரிய தௌஃபீக்கை தருவானா. அடுத்து ஒரு வார்த்தம், வல் அமல சாலிஹ், சாலிஹான நல்ல அமல்களை கொண்டு உங்களுக்கு நாங்கள் வசியத் செய்கிறோம். அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, தொழுகையை கடைபிடியுங்கள், தொழுகையை கடைபிடியுங்கள். இன்றைய காலகட்டம் வீடுகள் தோறும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஹஸரத் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உடனே ஹஸரத் இன்ஸ்டாகிராம் சொன்னாங்கன்னமோ, பாக்கவி ஹஸரத், அசீஸ் பாக்கவி ஹஸரத், அது ஒன்று பிரச்சாரத்துக்காக மட்டும்தான் இன்ஸ்டாகிராமை சொன்னாங்களே தவிர நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை கொண்டு இன்ஸ்டாகிராமில் வைக்கவோ, நீங்கள் அதில் உங்களை பாழ்படுத்தவோ சொல்லவே இல்லை. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. இப்படி வாட்ஸ்அப் பார்க்கறதுனால, ஃபேஸ்புக் பார்க்கறதுனால என்ன பிரச்சனை ஏற்படுது தெரியுமா? நமக்கு கிடைக்கிற சில அற்புதமான அரிய வாய்ப்புகள் நம்மை விட்டு தப்பி போகிறது.
பாங்கு சொல்லிகிட்டே இருக்கும். பழைய காலத்துலலாம் பாங்கு சொல்லிட்டா நம்ம உமாலாம் பேசினா ஒரு அடி விழுந்துடும். எல்லாரும் தலையில் துணி போட்டு கண்ணியமாக உட்கார்ந்த காலம். இப்போ பாங்கு சொன்னால் உமா கையிலையும் ஒரு ஃபோனு, மகளு கையில் வேற, சின்ன பிள்ளைக்கு அவங்களுக்கு தனியாக எல்லாரும் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. பாங்குக்கு ஜவாப் இல்லை. பாங்குக்கு பின்னால் ஓதக்கூடிய ஒரு துஆ இருக்கிறதே, அது ஒரு சாதாரண துஆ அல்ல. அல்லாஹும்ம ஆத்தி சய்யதனா முஹம்மதனல் வஸீலா, எங்கள் கண்மணி, உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான மக்கத்து மாமன்னர், மதீனத்து ரோஜா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து துஆ செய்ய சொன்ன துஆ. நம்மளை பார்த்து பிரதமர் இல்லை, ஒரு கூறுகட்டோன்னு நமக்கு சொல்ல வேண்டாம். நமக்கு நம் தலைவர், ஈருலக வேந்தர், அவர்களுக்கு நம் துஆ ஒன்றும் தேவை ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், வரஃபஅனா லக திக்ரக என்று சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்க, மன் சஅலலி அல் வஸீலா வஜபத் லஹு அல் ஜன்னா என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு துஆ இன்றைக்கு கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. சுபுக்கு அந்த துவா ஓதனமா, லொஹருக்கு ஓதனமா, அசருக்கு அறவே ஓதலை, மகரிபுக்கு பாங்கு சத்தமே கேட்க இல்லை, இஷா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், ஓதிட்டோம். அருமையானவர்களே, இது போன்ற சூழல்கள் நமக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நல் அமல்களில் குர்ஆன் ஓதுவதில் உங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். ரமலானுடைய புனிதமான மாதம் நம்மை நோக்கி வருகிறது, அதிகமாக ஓதுங்கள். ஒரே ஒரு வசியத்தை, ஒரே ஒரு தக்வாவினுடைய நாதாக்களுடைய வசியத்தை ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துடைய லிஸ்ட்டில் நமக்குள்ள ஒரு ஆள். சொர்க்கத்துக்கு போனால் பார்க்க வேண்டிய முக்கியமான ஆட்களில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தை பிடிச்சு சொல்லணும், உங்கள் கல்பு தான் 10 லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடமாக்கிய கல்பா, அந்த நெஞ்சை கொஞ்சம் தாருங்க, நான் முத்தமிட்டு கொள்கிறேன், அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அதெல்லாம் அப்படி ஒரு கற்பனை வச்சிருக்கிறேன். நம்ம கற்பனை அப்போ சொர்க்கத்துக்கு போவோம், இவர்களெல்லாம் சந்திப்போம், இவங்களுடைய எல்லாம் கரம் பிடிக்கணும், இவங்கள்ட்ட எல்லாம் இப்படி சொல்லணும். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம பின்பற்றல, ஆனால் இமாமுல் ஆலமின் மீது அலாதியான ஒரு பிரியம். அவ்வளவு அற்புதமான, ஆழமான, நுணுக்கமான பகுத்தறிவோடு சேர்ந்த அறிவு. உலகத்தில் யாரும் பேசி நிற்க பிடிக்கிறாங்க அறிவு. அவர்களுடைய கரங்களை எல்லாம் பிடிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள். அருமையான தாய்மார்கள் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கேட்டார்களாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறோம். அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி, இது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அள வைத்த சம்பவம். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுட்ட வராங்க, வந்து சொன்னாங்க, ஒரு பெண்ணு, நாங்கள் நூல் நெய்து அதிலிருந்து துணிகளை தயாராக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பெண். நம்ம ஊரில் கூட தறி இருந்ததில்ல, கோட்டார்லாம் தறி இருந்ததாகத்தான் சொல்லுவாங்க. தறி இருந்ததில்லை, தறி இருந்தது, கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ கூட சில இடங்களில் இருக்குது, ஆனால் நம்ம அதை பயன்படுத்த நல்ல தொழில். தறி நெய்யக்கூடியவர்கள். நாங்கள் இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தினுடைய வெளிச்சத்தை பயன்படுத்தி தறி நெய்து கொண்டிருப்போம். இது எங்களுடைய பழக்கம். அப்படி நெய்து கொண்டிருக்கிற பொழுது ஷியாக்கள் அவர்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக வேண்டி பெரிய பெரிய விளக்குகளை, நம்ம பழைய காலத்தில் இந்த ஜனாசா கூட ராத்திரி கொண்டு வந்தால் பெட்மாஸ் விளக்கு, அரிக்கன் லேம்பு, அது மாதிரி உள்ள லேம்புகளை, விளக்குகளை கொண்டு வருவாங்க. இவங்க கேட்குற பெண்மணி என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் நிலா வெளிச்சத்தில் நெய்து கொண்டிருப்போம், இவர்கள் சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்கள் கொண்டு வருகிற அந்த விளக்கு வெளிச்சத்திலிருந்து கொஞ்ச நேரம் பயன்படுத்தியும் நாங்கள் எங்கள் துணிகளை நெய்து விடுவோம். விற்பனை செய்கிற பொழுது மக்களிடத்தில் இதை சொல்லி விற்பனை செய்ய வேண்டுமா, இல்லை அப்படி சொல்ல வேண்டாமா? அருமையானவர்களே, இதெல்லாம் சர்வசாதாரணம் இல்ல.
எங்கேயா இப்போ ஒரு மாதிரி ஒரு லைட்டு கிடக்கணும், அந்த லைட்டை பயன்படுத்துவது என்பது சாதாரண விஷயம். இரவு நிலா வெளிச்சத்தில் நாங்கள் நெய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு அந்நிய விளக்கு, அது எங்களுக்குரியதல்ல, அதையும் கொஞ்ச நேரம் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்படி பயன்படுத்துவது ஷரீஅத்துக்கு முரணா அரணா என்று கேட்கிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கேள்வியை கேட்டதும் எழுந்து நின்று அழ ஆரம்பிக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு பேணுதலா? கேள்வி கேட்குகளை வச்சு உஸ்தாமார்களுக்கு கூட ஒரு பழக்கம் உண்டு. ரொம்ப தேர்ச்சியான மாணவன் ஒரு கேள்வி கேட்டால் பதில் வேறு சைஸில் இருக்கும், சாதாரண பிள்ளை கேட்டால் வேறு சைஸில் இருக்கும். இது எல்லா ஆசிரியர்களுடைய பழக்கம். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று அந்த சகோதரியை பார்த்து மாலையாக கண்ணீர் விட்டு விட்டு சொன்னார்களாம், இப்படி ஒரு பேணுதலா? வேண்டாம்மா, அது வேண்டாம். அந்த நிலா வெளிச்சத்தில் மட்டும் செய்யுங்கள், அல்லாத வெளிச்சத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதை சொல்லி விற்பனை செய்யுங்கள் என்று சொன்னதும் இன்னொரு கேள்வின்னு கேட்டாங்களாம். இன்னொரு கேள்வி பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னதும் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலேன். இந்த நோயாளி, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, கேன்சர், பிரெயின் டியூமர், கிட்னி சம்பந்தமான நோய்கள், இதயம் சம்பந்தமான நோய்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழுகிற காலம் வரையிலும் ரப்புல் ஆலமீன் உள்ரங்கமான உறுப்புகளையும் இயங்க வைப்பானாக, வெளிரங்கமான உறுப்புகளையும் இயங்க வைப்பானாக. அல்லாஹ் எந்த உறுப்பும் சேதமில்லாமல் யாருக்கும் நம்மை பாரமாக்காமல் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. கடைசி வரையிலும் நம்முடைய சுய தேவைகளை நாமே நிறைவேற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானாக. இந்த பெண்மணி கேட்டாங்க, ஒரு மனுஷனுக்கு கடுமையான கஷ்டம், கடும் வேதனை. உதாரணமாக சொன்னால், இந்த கேன்சர் நோயில் கிடந்து கஷ்டப்படுறாங்கல்ல, வேதனை தவிக்க முடியாமல் அப்படியே முனகுகிற நேரத்தில் அனீன் அப்படின்னு சத்தம் போடுவாங்களே, இதுக்கு பேர் அனீன். இந்த சப்தம், இப்படி சப்தம் விடுவது அல்லாஹ் தந்த சோதனைகளுக்கு என்னால் தாங்க முடியாது என்று வேதனையை வெளிப்படுத்துவதாக அமையுமான்னு கேள்வி கேட்கிறார். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் ஹஸரத் சொன்ன மாதிரி அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுட்ட ஒரு பெண்ணு கேட்ட கேள்வின்னு அரபியில் அடித்து பாருங்க, இது பட நிறைய வந்து விழும். இந்த கேள்வியை கேட்டதும் எழுந்திருச்சு நின்று பதில் சொன்னாங்களா, அம்மா அந்த சப்தம் ஷரியத்தின்படி அல்லாஹ்விடத்தில் வேதனையை வெளிப்படுத்தி நீ தந்ததை நான் தாங்க முடியாது என்று சொல்வது அல்ல, கேட்கிறது நீங்க என்று சொல்லிவிட்டு அப்படி சப்தமிடாமல் இருப்பதுதான் நல்லது என்று சொல்லிவிட்டு பின்னாலே தன்னுடைய மகனை அனுப்பினார்களாம். இந்த பொம்பளை எங்கே போகிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க, யாருடைய மகள்னு தெரியணும் இல்லை. வந்து பதில் சொன்னார்களாம். பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்குள்ளால் நுழைகிறார்கள். இன்னொரு செய்தியில் இந்த கேள்வியை கேட்ட உடனேயே அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களாம், அம்மா நீங்கள் யாருன்னு கேட்டார்களாம். அதுக்கு அவர்கள் பதில் அளித்தார்களாம், அன உஹுத்து பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, நான் பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி என்று பதிலளித்தார்கள் என்று வருகிற பொழுது, அருமை சகோதரிகளே மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், அரபகத்தில் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் குடிப்பாட்டுவதற்குரிய பொறுப்பை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சஅதியா குடும்பத்தினுடைய அந்த பட்டத்தை பட்டம் என்ற முறையிலாவது உங்களோடு இணைத்து விட்டீர்கள். தயவு செய்து சினிமா நடிகைகளை உங்கள் வாழ்க்கையின் ரோல் மாடல்களாக ஆக்காதீர்கள், உங்கள் வழிகாட்டிகளாக இது போன்ற பெண்மணிகளை ஆக்குங்கள். வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு இறையச்சத்தோடு வாழுகிற பாக்கியத்தை தருவானாக. அப்படி உங்களை கட்டுக்கோப்பாக கொண்டு நடக்கிற நல்ல கணவன்மார்களை, திருமணம் முடிக்காத பிள்ளையாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் டாக்டர் ஆஃப் தான் போட்டிருக்குது, எல்லாம் W ஒன்றும் போட இல்லை.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல சாலிஹான மணமக்களை உங்களுக்கு தந்தருள் புரிவானாக. நீ உங்களை கொண்டு இன்னும் பல ஆலிமாக்களை அல்லாஹ் உருவாக்க வைப்பானாக. அடுத்த ஒரு செய்தி, வனஸ்அலுல்லாஹல் அலீமல் ஹலீம், ஹலீமான அலீமாகியத்தில் என்னெல்லாம் கேட்கிறார்களோ யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அக்கீதாவை விட்டும் வழி தவறி விடாதீர்கள். கடும் சிரமப்பட்டு இந்த ஆலிம்கள் இந்த கல்லூரியை நடத்துகிறார்கள். திருவிதாங்கோட்டில் வேலை, அங்கிருந்து ஸ்கூட்டர் எடுத்துட்டு பாடம் நடத்துறதுக்கு இங்கே வந்துட்டு திரும்ப திருவிதாங்கோட்டுக்கு என்று ஓடி ஓடி தான் வேலை செய்கிறார்கள். தயவு செய்து குறைபடுத்தி விடாதீர்கள், உதவியாக நில்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாள் வரையிலும் வளர வைப்பானாக. அருமை பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தக்குவாவை இதயத்திலும் வெளிரங்கத்திலும் கொடுத்தருள் புரிவானாக. நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இவர்களிடமிருந்து பிறக்கக்கூடிய சந்தானங்களையும் ஆலிமாக்களாக, ஆலிம்களாக, ஹாஃபிலாக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கோட்டாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் 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 செய்த சேவைகளை புதுப்பித்து பாரம்பரியத்தை நிரூபிக்கிற நல்ல பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பட்டமளிப்பு விழாவின் நிறைவு உரையாகவும் பேருரையாகவும் சனதை சொல்லி சனதில் அமையப்பெற்றிருக்கும் வார்த்தைகளை விளக்கி அற்புதமான ஒரு உபதேசத்தை வழங்கிய எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய தங்கள் உஸ்தாத் அவர்களுக்கு எங்கள் இனியம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தங்கள் ஹஸரத் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நீண்ட நாள் ஆஃபியத்தோடு தீனுடைய சேவை செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. எப்போவுமே தங்கள் ஹஸரத்தை பற்றி எங்களுடைய உஸ்தாத்மார்கள் சொல்லுவார்கள், கடைசியில் பேச விடணும் தங்கள் அப்படின்னு. சபை, அந்த சபை ஒரு மன்ஃபஅத்துள்ளதாக ஆக வேண்டுமா, அது ஒரு நிறைவுள்ளதாக முக்கம்மலாக ஆக வேண்டுமா, தங்கள் ஹஸரத்து கடைசியில் பேசணும். அது இன்னைக்கு இந்த கோட்டார் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி இதை எடுத்து சொல்கிறேன். அல்லாஹ் நீண்ட ஆயுளை வழங்கியல் புரிவானாக. அருமையானவர்களை, தொடர்ந்து நன்றி உரை. அதற்கு முன்பாக இன்ஷா அல்லாஹ்